வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் கேப்பை புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப் கேப்பை மாவு எடுத்திருக்கேன். ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த கேப்பை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கருகிராமல் வாசனை வரும் வரையும் கைவிடாமல் வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து நம்ம புட்டு பண்ணோம்னா புட்டு வந்து பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா ஒட்டாமல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வறுத்துக்கலாம். மாவு வறுபட்டுருச்சு, வாசனை வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வறுத்த மாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இந்த மாவு ஆறுனதுக்கப்புறம் புட்டுக்கு மாவு பிசையணும். இப்போ ஆறிடுச்சு. இதில் வந்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துனோம்னா புட்டு அந்த ஸ்வீட்னஸ் சேரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைக்கணும். தண்ணியை வந்து மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கட்டி இல்லாமல் பிசையணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இப்படி தெளித்து பிசையணும். அதே சமயம் மாவு வந்து நல்லா ஈரத்தன்மையாக இருக்கணும். தண்ணியை கம்மியாக தெளித்தோம்னா ஒரு மாதிரி வரன்னு இருக்கும். ஈரத்தன்மையாகவும் இருக்கணும். அதே சமயம் ரொம்ப சொதன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி கையில் எடுத்தோம்னா கொழக்கட்டையாட்டம் பிடிக்க வரணும். இப்படி உதுத்து விட்டோம்னா உதுந்துடும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்கு இல்லையா, அதை இப்படி நல்லா உடச்சி விட்டுறணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் போட்டு நம்ம ஜலிச்சிட்டோம்னா நல்லா நொறுன்னு இருக்கும். இந்த ஜலிக்கும் போது இந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுறலாம். இது கொஞ்சம் பெரிய கண் உள்ள ஜல்லடை. இது எல்லாத்தையும் நம்ம ஜலிச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இங்கே பாருங்கள், ஜல்லடையிலையும் கட்டியே இல்லை. இந்த மாவும் நல்லா இப்படி பொழுன்னு இருக்குது பாருங்கள். புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து இட்லி தட்டை வச்சிடலாம். துணியை வந்து நனைச்சி போட்டுக்கணும். அது வந்து காட்டன் துணியாக இருக்கணும். இதில் வந்து இந்த புட்டு மாவை சேர்த்துக்கலாம். புட்டு மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் வேகட்டும். புட்டு வெந்துட்டுருக்கும்போது ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் ஆச்சு. புட்டு வெந்துச்சு. இப்படி எடுத்து இப்படி செஞ்சோம்னா திரி மாதிரி வருது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புட்டை வந்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். புட்டை பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் இதில் வந்து வெல்லம், தேங்காயெல்லாம், எண்ணெய் எல்லாம் சேர்க்கணும். நல்லா ஆறிடுச்சு. 1/4 கப் பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் பொடித்த வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், பனை வெல்லம் சேர்த்துக்கலாம், அல்லது ஜீனி கூட சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் சுவைக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. அது கூட 1/2 கப் தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் நிறைய சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து புட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு. கேப்பை ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப சத்தானது. இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம். சுவையான கேப்பை புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.